மீன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, தக்காளி, புளி ஊற வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டு மசாலா பொடி, வெந்தயம், தாளிப்புக்கு தேவையானவையெல்லாம். அரைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், தக்காளி பழம், வெள்ளைப்பூண்டு, இந்த 3 பொருள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அரைக்கலாம் வாங்க. தக்காளி வெங்காயம் அரைச்சாச்சு, வெள்ளைப்பூண்டு அரைச்சாச்சு. கடுகு போடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முதலே போட்டால் கரிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம பொடியில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டு மசாலா பொடி, பெருங்காயப்பொடி கொஞ்சம், உப்பு, இது கூட புளி சேர்த்துக்கிங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச விழுதுகளை போடலாம். கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இனி ஒரு கொதி வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் 2 நாளைக்கு வச்சும் கூட செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள்.